ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி டே 15 அண்ட் 16 அப்டேட்டை சேர்த்து பார்க்க போகிறோம். ஏன்னா ஃப்ரைடேவுமே நமக்கு என்ட்ரி கிடைக்கல, அதனால தான் நம்ம ஃப்ரைடே வந்து வீடியோ அப்லோட் பண்ணல. ஸோ என்ட்ரி கிடைக்கலன்னு எத்தனை வீடியோ அப்லோட் பண்ணுறது, அதை யோசிச்சு தான் அப்லோட் பண்ணல. இன்றைக்குமே என்ட்ரி கிடைக்கல ட்ரேடர்ஸ். சரி, அதான் என்ட்ரி கிடைக்கலங்கிற அப்டேட்டையே 2 நாளுக்கு சேர்த்து சொல்லிடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இன்றைக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேர்வெல் கேப் கிடச்சிது. பட் ரீடெஸ்ட் பண்ணி அது கீழே போயிட்டு கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகே, இருந்தாலும் எங்கல்ஃபானா என்ட்ரி கொடுக்கலாங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 12 தாண்டிடுச்சு ட்ரேடர்ஸ். ஏன்னா 12க்கு அப்புறம் ஒரு ப்ராப்பரான க்ரீன் கேண்டில் நல்லா அப்சைடில் க்ளோஸ் ஆச்சுன்னா என்ட்ரி கொடுக்கலாம்னு நினச்சேன். இந்த கேண்டில் நல்ல புல்லிஷ் கேண்டில் தான். பட் ஆனால் எனக்கு வந்து இந்த விக்கு வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் நான் என்ட்ரி எடுக்கலை. சரி, அடுத்த கேண்டிலாச்சும் விக் இல்லாமல் க்ளோஸ் ஆனால் என்ட்ரி எடுக்கலான்னு பார்த்தேன். எல்லா கேண்டிலுமே விக்கோட க்ளோஸ் ஆச்சு. அதுக்கேற்ற மாதிரி நல்லா பெரிய ரெட் கேண்டில் வந்துச்சு. கண்டிப்பாக நம்ம டார்கெட் ஹிட்டாக இருக்காது, ஸ்டாப் லாஸ் தான் ஹிட்டாக இருக்கும். ஸோ நம்ம என்ட்ரி எடுக்காதது நல்லது தான். இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம லாஸை தடுத்துருக்கோம். அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் ட்ரேடர்ஸ். இதே தான் பேங்க் நிஃப்டியில் நமக்கு ஆக்சுவலாக பிரேக் அவுட்டே நடக்கலை. 2 சைடுமே அந்த 15 மினிட்ஸ் ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிட்டே இருந்துச்சு. ஸோ நம்ம பேங்க் நிஃப்டிலுமே இன்றைக்கி என்ட்ரி எடுக்கல ட்ரேடர்ஸ். இன்றைக்கி அப்டேட் அவ்வளோதான். இதே மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஏதோ பிடிச்ச ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ரேஷியோ நல்லாயிருக்கும், வின்னிங் ரேஷியோ நல்லாயிருக்கும், இதுக்கு வந்து ப்ராபபிலிட்டியுமே அதிகம் அப்படின்னு தோணுச்சுன்னா, அந்த என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம கமெண்ட்டை சொல்லுங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜி நல்ல ஸ்ட்ராட்டஜி இருந்தால்